Hi friends, welcome to Fragments of My Life. Welcome back to our India series. லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி லண்டனில் இருக்க ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் ஏறிட்டு ஏர் இண்டியாவில் தான் வந்தோம். லண்டனில் ஃப்ளைட் எடுக்கவே வந்து டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி ரீச் ஆகிறதுக்கும் இன்னும் டிலே ஆகிடுச்சு. நம்ம இப்போது கனெக்டிங் ஃப்ளைட் வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி மும்பையில் இமிக்ரேஷன் முடிக்கணும், நம்ம பேக்ஸ் லக்கேஜ் கலெக்ட் பண்ணணும், திருப்பியும் வந்து லக்கேஜ் செக்இன் பண்ணணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்போ தான் வந்து போர்டிங் கேட்டுக்கு வந்து போக முடியும். இது எல்லாமே வந்து இந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 1.5 hours தான் வந்து டைம் இருக்குது. ஃப்ளைட்டு செம்ம கூட்டமாக இருக்கிறதால எல்லாருமே இறங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் பேபி க்ளூவை கூட்டிகிட்டு இறங்கணும். இதுலேயே ஒரு 15 minutes போயிடுச்சு. பேபி க்ளூவை கூட்டிகிட்டு நடக்கணும், அதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. இமிக்ரேஷனில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. தேங்க்யூ. இமிக்ரேஷன் வந்தாச்சு. ஒரு 15 minutes ஆச்சு எங்களுக்கு நடந்து வரத்துக்கு. இமிக்ரேஷன் கியூ வந்து டக்குன்னே கொஞ்சம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குடுகுடுன்னு போயிட்டு லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா திருப்பியும் செக்இன் பண்ணுறதுக்காக வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் வந்து டிலே ஆனதால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிரான்சிட் ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால இங்கே ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. எல்லா கவுண்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லை. ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 30 minutes தான் இருக்குது. அங்கே செக்கிங் பண்ணியாச்சு. இப்போது செக்யூரிட்டி செக்கிங்காக தான் நின்றுட்டுருக்கோம். இங்கேயும் வந்து லாங் க்யூவாக இருந்தது. ஃப்ளைட் போர்டிங் க்ளோஸ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம குடுன்னு ஓடி வந்துட்டோம். இங்கே பேபி க்ளூவை தூக்கிட்டு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதை அவங்களே வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற்றுனாங்களே. உள்ளே வந்து உட்காந்தோம், ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. Use of large electronic devices. Laptop is not permitted during takeoff landing. Thank you. மும்பையில் இறங்கி எங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆக கூட வந்து டைம் இல்லை. அப்படி ஒரு ஹரியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். பேபி இக்லுக்கு வேறு நிறைய லேயர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ வந்து ஃப்ளைட்லேயே அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1.5 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிடுவோம். வீட்டில் ஏதாவது காரணம்னு சொல்லிவிட்டு பேட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வந்துடுவான். எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து செஞ்சு வைங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு வராங்க, அவங்க வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி க்ளூ தூங்கிட்டான். சரி நம்மளும் வந்து டயர்டாக இருக்கோம், தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நானும் தூங்கிட்டேன். இந்த ஃப்ளைட்டில் நமக்கு லன்ச்சு கொடுத்தாங்க. ராஜ்மா கிரேவி, புலாவ், அப்புறம் தால், ஒரு பன்னு, அப்புறம் டெசர்ட்டு, தய், பட்டர். ஃப்ளைட்டில் இருந்து இன்னொரு ஃப்ளைட் அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சென்னை வந்தாச்சு. ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி க்ளூ எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே வந்து அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆச்சு அவங்க அப்பா இல்லை கூட அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சதால்.
ஃப்ளைட்டில் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சமாதானப்படுத்தியும் வந்து சார் வந்து அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அப்படியே நம்ம ஊர் ஃபீல் வந்து வந்துருச்சு. நம்ம ஊர் காற்றை வந்து சுவாசிக்கும் போதே வந்து ஒரு விதமான சிலிர்ப்பாக இருக்குது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எல்லாருக்குமே எங்கே பறந்து போனாலும் நம்ம கூட்டுக்கு வந்தால் தான் வந்து அந்த சந்தோஷமே வந்து கிடைக்கும். வேறு வேறு நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். சில பேர் வந்து யோசிக்கலாம், இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்கு அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட பசங்களோட கரியருக்காக, க்ரோத்துக்காக வேறு நாட்டில் இருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் இருக்கும்போதே நம்ம படிக்கிறதுக்கு, வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபேஸு. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் இருந்து அரைவல் கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். பஸ்லேருந்து இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா பேகேஜ் கலெக்ஷன் தான். நம்மளுக்கு இமிக்ரேஷன் வந்து மும்பையிலேயே முடிஞ்சதால் டேரெக்டாக போயிட்டு பேக் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து பேபி ரூமுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது இந்த ரூமு. செம்ம டயர்ட் ஜேர்னி. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். பேகேஜ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, வெளியே போகலாம். வேட்டு எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோதான், வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. ஆரோ ஹப்பில் போயிட்டு அங்கேயே வந்து நிறைய வந்து டாக்ஸி இருந்தது. ஸோ ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பேபி க்ளூக்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா வந்து இங்கே சீட் பெல்ட் போட தேவையில்ல, அம்மா மடியில் உட்காந்துக்கலாம், முன்னாடி போய் மாமா கிட்டே உட்காந்துக்கலான்னு வந்து ரூல்ஸே இல்லை, இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். அம்மாவும் அப்பாவும் வந்து எப்படி திகச்சு நிற்க போகிறாங்கன்னு தெரியல. வாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரியாக்ஷனை வந்து கேப்சர் பண்ணலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. நான் தான் போய் பெல் அடித்தேன். बच्ची कहाँ है? आगे भी अच्छी बुढ़ी है। बड़ी कहाँ? पुणे में उसके पापा से उधर। ये मत छोड़ गए सर। अच्छी बुढ़ी। उनको याद हो। हाँ? पिक्चर को कर वो याद। इको मैं बोल रहा हूँ। எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. குறிப்பாக எங்கள் அப்பா வந்து ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தார். இன்னும் இவங்களுக்கு தெரியாது, இன்னும் 4 டேஸில் குல்குலியும் அவங்க அப்பாவும் வர போகிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நான் போயிட்டு எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை சாப்பிட்றேன். பாய்.